அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருடைய குரு யார் என்பதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வள்ளல் பெருமானாருடைய வரலாறை எழுதிய ஒரு சில பேர் வள்ளல் பெருமானாருக்கு மாணிக்க வாசகர் குருவாக இருந்ததாகவும், இன்னும் நந்தி ஆசிரமத்துக்கு பெருமானார் போயிருந்ததுனால நந்தி ஆசிரமத்தில் அன்னைக்கு இருந்த அந்த பீடத்தின் குரு தான் வள்ளல் பெருமானாருக்கு குருவா இருந்ததாகவும் சிலர் சில இடத்துல சொல்றாங்க. ஆனா உண்மையில் வள்ளல் பெருமானார் அப்படி சொல்லி இருக்கிறாரா? வள்ளல் பெருமானார் தன்னுடைய குருவாக யாரை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற உண்மையைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வள்ளல் பெருமானார் எழுதிய விண்ணப்பங்கள், நமக்கு 4 விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கு. அந்த 4 விண்ணப்பங்களுமே வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய கையெழுத்து பிரதியாகும். அதனால வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய அந்த விண்ணப்பத்துல பெரு விண்ணப்பத்தில் பெருமானார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆனவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரை இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். இது பெருமானார் கைப்பட எழுதிய பெரு விண்ணப்பம். உரைநடையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 569வது பக்கத்துல வரும். அது பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, குமார பருவத்தில், குமார பருவம்னா ஒரு 5 வயசு 6 வயசு நம்மளையெல்லாம் பள்ளியில சேர்ப்பாங்க இல்லையா, அந்த குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரை இன்றியே, ஆசிரியர் இல்லாமலே கல்வி பயிற்சி என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய, என்னுடைய தரத்தில் பயில்வதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். இதுக்கு மேல வேற ஆதாரமே தேவையில்லை. பெருமானார் எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய தரத்துக்கு கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. அதான் பெருமானார் சொல்றாங்க, என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய, இவங்களுக்கெல்லாம் அந்த அளவிற்கு ஞானம் இல்லாத காரணத்தினால் எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். இப்ப பெருமானாருக்கு யாருங்க குருவாக இருந்து பயிற்சி கொடுத்தது, கல்வியை கற்றுக் கொடுத்தது? இறைவன். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளல் பெருமானாருக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுக் கொடுத்தார். இதுல முக்கியமான இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. பெருமானாருடைய மூத்த அண்ணன் சபாபதி, அவரே அந்த காலத்துல திண்ணை பாடங்கள் எடுத்த ஒரு ஆசிரியர். மேலும் அவர் சைவ சமய சொற்பொழிவும் ஆற்றக்கூடியவர். முதல்ல என்ன பண்றாரு, நம் பெருமானாருடைய அண்ணனாய சபாபதி பிள்ளை என்ன பண்றாங்கன்னா, ஐயாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஐயாவுக்கு அவரால் பாடம் சொல்லி கொடுக்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் யாருக்கிட்ட கல்வி பயிற்சி எடுத்துக்கிட்டாரோ, காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார், அவர் பேரு சபாபதி தான். அவர் அந்த சபாபதி முதலியார்கிட்ட பெருமானார பள்ளியில சேர்க்கிறாங்க. ஆனா அங்கேயும் சபாபதி முதலியாராலையும் பெருமானாருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அண்ணன் கிட்டையும் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியல. அண்ணனுடைய ஆசிரியராக இந்த சபாபதி முதலியாராலையும் பெருமானாருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. பெருமானார் அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா விண்ணப்பத்துல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இப்படியெல்லாம் இல்லாத காரணத்தினால் இறைவனே என் உள்ளகத்தில் அமர்ந்து அருளி கல்வியை பயிற்றுவித்து அருளினார். ஏன் இதை ஒரு தூரம் முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்குன்னா, பெருமானார் கற்ற கல்வி என்பது சாகாத கல்வி.
நாமெல்லாம் இந்த உலகியல்ல கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் மறையும் பொழுது சாகக்கூடிய கல்வி. நான் படிக்கக்கூடிய மருத்துவம், நான் படிக்கக்கூடிய பொறியியல், என்னென்ன பிற துறைகள் எல்லாம் இருக்கோ, இந்த கல்விகள் எல்லாம் இந்த உலகியலில் நாம் வாழ்வதற்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி. ஆனால் பெருமானார் கற்ற கல்வி என்பது சாகாத கல்வி. அந்த சாகாத கல்வியை பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்த குரு யார் என்று பார்த்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய இறைவன். சரி, இதற்கு பெருமானாருக்கு ஒரு பாடல், ஏதாவது பாடல்ல இதற்கான விடை கிடைக்கிறதா அப்படி தேடி பார்க்கும்போது நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு பாடல் எடுத்துக்கலாம், ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பாடல்ல பெருமான் சொல்றாங்க, சுற்றது மற்ற வழிமா சூதது என்று எண்ணா தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டும் இன்றும் காணார் எற்றதும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே. பெருமானாருடைய அழைப்பாங்க, நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரியதவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமி. 4ஆம் திருமுறையில வரக்கூடிய பாடல் 2170வது பாடலாக இந்த பாடல் இருக்கும். இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றது மற்ற வழி மாசூதது, பெருமானாருக்கு முன்பு தவம் செய்து கொண்டு இருந்தவர்கள் செய்த பயிற்சி எல்லாம் பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, அது சுற்றி சுற்றி போகக்கூடிய வழி, சுத்து வழியா இருக்கு. இறைவனை நேரே அடைவதற்குண்டான வழியாக அது இல்லை. மேலும் அதில் சூது நிறைந்திருக்கிறது, மா சூதது, அதில் பெரிய சூதும் நிறைந்திருக்கிறது என்று எண்ணா தொண்டர் எல்லாம், இதை எண்ணி பார்க்காத தொண்டர்கள் எல்லாம் கற்கின்றார். பெருமானாருக்கு முன்னாடி தவம் பண்ணவங்க எல்லாம் இறைவனை அடைவதற்காக சுற்றி போற வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க. அது சூது நிறைந்த வழியாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம எண்ணாத தொண்டர் எல்லாம் கற்கின்றார். அந்த வழியில போய் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பண்டும் இன்றும் காணார், அவங்களால பார்க்கவே முடியவில்லை இறைவனை. பண்டும் இன்றும் காணார். எற்றதும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும். எற்றதும்பு மணிமன்று என்று சொன்னால் அது சிற்சபையை குறிக்கும். மனித தேகத்தில் புருவ மத்தியில் உள்ளே இருக்கக்கூடிய சிற்சபையில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே, நான் நின்னுடைய அருளால், உன்னுடைய அருளால் இறைவா கற்றது நின்னிடத்தே, உன்கிட்டதான்ப்பா நான் கல்வி கத்துக்கிட்டேன் அப்படின்னு பெருமானார் தெளிவாக சொல்கிறார். அப்ப பெருமானாருக்கு குருவாக இருந்தவர் யார்? இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளல் பெருமானாருக்கு குருவாக இருந்தார். எங்கே இருக்கிறார் அந்த இறைவன்? பெருமானாருடைய சிற்சபையில் இருந்த இறைவன். கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே. பெருமானார் கல்வி கற்றுக்கொண்டார். கல்வி கற்றுக்கொண்ட பின்பு தவம் செய்ய துவங்குகிறார். தவம் செய்கின்ற பொழுது முதலில் நாதம் கேட்க, அதான் பெருமான் சொல்றாங்க, பின் கேட்டது நின்னிடத்தே, நாதம் கேட்டது. அதற்கடுத்து சொல்றாங்க கண்டது நின்னிடத்தே. அதற்கப்புறம் இறைவனுடைய முதல் அனுபவமாகிய பேரொளி அனுபவம் தோன்ற ஆரம்பிக்கும். தவம் செய்கின்ற பொழுது முதல்ல நாதம் கேட்கும். அதற்கப்புறம் இறைவனுடைய பேரொளி அனுபவம் காட்சி பொருளாக காட்சி கொடுக்கும். அதை பெருமான் சொல்றாங்க, கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நாதம் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உன் காட்சியை கண்டதும் நின்றத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, நான் அந்த பேரொளி அனுபவத்தை கண்டதால், உன் திருக்காட்சியை கண்டதால், உட்கொண்டது நின்னிடத்தை. எதை உட்கொண்டேன்? அமுதத்தை உட்கொண்டேன். பெருமான் சொல்றாங்க, அமுதம் சாப்பிடுறது சொல்றாங்க. உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே. அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டாங்க? பெருமானார் இறைவனுடைய திருக்காட்சியை பார்த்துட்டாங்க, அமுதம் சாப்பிட்டுட்டாங்க. அதனால பெருமானாருக்கு என்ன கிடைச்சது? என்ன பெற்றுக்கொண்டார் பெருமானார்? மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டார். பெற்றது நின்னிடத்தே. அதற்கப்புறம் சொல்றாங்க இன்புற்றது நின்னிடத்தே. நான் எப்பவுமே சொல்வது உண்டு, மரணமில்லா பெருவாழ்வு என்பது சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு கிடையாது. சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு என்பது இறை நிலை அறிந்து அம்மைய மாதல். அதைத்தான் பெருமானார் இங்க சொல்றாங்க. ஒண்ணுமில்ல, நாம் இறைவனாவது,
இன்புற்றது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, மரணமிலா பெருவாழ்வை இன்புற்றது நின்னிடத்தே, இறைநிலை அறிந்து அம்மயமாதல். பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே, நான் செய்த தவம் எவ்வளவு பெரிய தவம் தெரியுமா, புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருக்கு இப்பூ உலகில் மனிதர்கள் யாரும் குருவாக இருந்தது இல்லை. அவருடைய அண்ணனோ இல்லை காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரோ இல்லை சில அன்பர்கள் எழுதியது போல் மாணிக்க வாசகரோ இல்லை இன்னும் சில பிறரோ குருவாக இருந்தது இல்லை. இதற்கு ஆதாரமாக பெருமானாருடைய பெரு விண்ணப்பம் இருக்கிறது. அந்த பெரு விண்ணப்பத்திலேயே பெருமானார் குமார பருவத்தில் பயில்வதற்கு அருமையான கல்வியை இறைவா நீதான் என் உள்ளகத்தை அமர்ந்தருளி கொடுத்தாய் என்று சொல்லியிருக்கிறாங்க. பெருமானாருடைய பாடலையும் நின் அருளால் கற்றது நின்னிடத்தேன் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பெருமானாருடைய உண்மையான குரு நம் தெய்வ தந்தையாகிய வள்ளல் பெருமானாரின் குரு இறைவன் ஒருவனே. இத பெருமானுடைய தொழுவூர் வேலாயுத முதலியார் பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கும்போது சொல்றார், எங்களுடைய குருநாதர் எங்களுடைய தெய்வம் சிறு வயதிலேயே தொல்காப்பியம் பாணினியம் போன்றவற்றை மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் அப்படிங்கிறதையும் பின்னால ஒரு குறிப்புல கொடுக்குறாங்க. அப்படி பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்குது. இன்னும் நிறைய அருட்பா பாடல்களை பார்த்தீங்கன்னா குரு என்று பெருமானார் இறைவனைத்தான் சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.